நாங்கள் சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தை பார்த்தோமானால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கின்றது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய வசனம், அதாவது தேவன் ஆதியிலே வார்த்தையாகத்தான் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். நாங்கள் வார்த்தையை நாங்கள் முக்கியமாக இருக்கோம்னால், வார்த்தை தான் எங்களுடைய தெய்வம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், அவருடைய வார்த்தை தான் அந்த வசனம். அந்த வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது அங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருந்தார். அப்ப அந்த வார்த்தை இருந்தால் எங்களுடைய பாதையில இருள் இருக்காது, எங்களுடைய பாதையில வெளிச்சம் இருக்கும். என்றால் அந்த வார்த்தை எங்களுக்கு பாதைக்கு தான் வெளிச்சமாய் வருகின்றது. கால்களோட தீபமாய் இருந்தால் பாதைக்கு வெளிச்சமாய் வரும். அப்ப நாங்கள் நல்ல வாழ்க்கையில வாழ வேணும்னு சொன்னால் எங்களுக்கு வசனம் வேணும். எங்களோட வாயில வசனம் இருக்கணும், இருதயத்துல வசனம் இருக்கணும். நாங்கள் பைபிள் வசனங்களை வாசித்து தியானித்து பிரசங்கித்து மற்றவர்களுக்கு சொல்லி அதை நாங்கள் வைத்து கொண்டிருக்கோம். எங்கள் இருதயத்துல இருக்கணும், எங்கள் வாயில வரணும். அப்ப நாங்கள் அப்படி வாயில வார நேரத்துல எங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அவர் வாயால் சொன்னதுதான் நாங்கள் நடந்தது. அதே மாதிரி நாங்களும் இந்த வார்த்தைகளை உட்கொண்டு வார்த்தைகளை மனதில் வைத்து நாங்கள் சொல்ற காரியங்கள் அப்படியே வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம் என்றால் அப்படி நடக்கும். நாங்கள் சொல்ற காரியங்கள் அப்படியே நடக்கும். யோவான் 8 அதிகாரம் 12 வசனம் சொல்லுன்றது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கின்றேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப திரும்பவும் பார்த்தால் அவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கின்றேன். தேவன் தான் இயேசு இறங்கி வந்தவர். அப்ப தேவன் முதல் சொன்னார், தான் தந்த வாயால வெளிச்சம் வர கடவுள்னு சொல்லக்குள்ள வெளிச்சம் வந்தது, அதான் ஒளி. அப்ப இங்கே சொல்லுகின்றார் இயேசு தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கின்றேன் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருந்தால், அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தால் எங்களுக்குள்ளே ஒளி இருக்கின்றது. அப்புறம் எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் இருள் வர இயலாது. அந்த வார இருளும் அப்படியே மறைந்து போகும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒளிதான் இருக்கின்றது. இப்போ ஒரு பல்பை நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண இருளா இருக்கிற இடத்துல வெளிச்சம் வருகின்றது. அப்போ நாங்கள் அந்த பல்பை சுவிட்சை ஆன் பண்ற காரியம் நாங்கள் ஏற்கனவே செய்து விட்டோம். நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டபடியினால் நாங்கள் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோம். அப்ப எங்களுக்குள்ள அந்த ஒளி வந்தாயிட்டது. அந்த ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசித்து கொண்டே இருக்கும், ஒருபோதும் அது மறைவதில்லை. அந்த ஒளி இருந்தால் இருள் இருக்காது. அப்ப எங்களுடைய இருதயத்துல ஒருபோதும் இருள் காரியங்கள் வரக்கூடாது, மாம்சமான காரியங்கள் வரக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்ப நாங்கள் ஆவியின் சிந்தையில் இருக்கக்குள்ள எங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் மாத்திரமே இருக்கும். எங்களோட வாழ்க்கையில சமாதானம் மாத்திரமே இருக்கும். ஒளி இருக்கா, ஒளியே பிரகாசித்து கொண்டிருக்கும். அது சமாதானத்தை கொண்டு வரும், இருள் இருக்காது. ஆமே. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நாங்கள் எல்லாரும் ஜீவ ஒளியை அடைந்து விட்டோம், எங்களுக்குள்ள ஜீவ ஒளி வந்து விட்டது என்றதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. ஆமே. 1 யோவான் 1:7, 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தை பார்த்தோமானால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். அப்ப அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்ப நாங்கள் சபையில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் ஒருவரோட ஒருவர் முரண்பாடு இல்லை. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாயிருந்து ஒருமனப்பட்டு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கின்றோம். அப்ப நாங்கள் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கின்றோம் இல்லையா?
நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பாஸ்டரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் செய்கிற காரியங்களை நாங்கள் விரும்புகிறோம். அவர் சொல்லத்தை நாங்கள் செய்கிறோம். அப்ப நாங்கள் பாஸ்டரோடு ஐக்கியப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருவரும் இன்னொருவரோடு மற்ற ஊழியக்காரர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. அவர் உலகத்துக்கு வந்தது எங்களை சுத்திகரிக்கின்றதுக்கு. அதுதான் வந்தவர். நாங்கள் எல்லாரும் பாவத்துல மூழ்கி இருந்தோம். உலகமே பாவத்துல மூழ்கி இருந்தது. ஆதாம் செய்த பாவத்தால் பரம்பரையாக பாவம் சூழ்ந்திருந்தது. அப்ப அவர் பார்த்தார் தங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அழிந்து போகக்கூட, பாவத்தினால அழிந்து போய், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை உடையவர்கள் மரணிக்க வேண்டும். அப்ப அவர் பார்த்தார் தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்க கூடாது, மரணித்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் தான் இறங்கி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். அந்த சிந்தின ரத்தம் எங்களுக்காகத்தான், எங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காகத்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்னங்க சொல்லப்படும். அப்ப சுத்திகரித்தாயிற்று. ஏன்னா அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டு ஆயிற்று. சிந்தினபடியினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே போய் நாங்க இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமே. அதே மாதிரி சங்கீதம் 119 130 வசனம், 119 அதிகாரம் 130 வசனம் சொல்லுகின்றது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அவருடைய வசனம், அதாவது நாங்கள் வசனத்தை தியானிக்கிற வேளையில ஒருவர் பேதையா இருந்தால், அதாவது அவர் வெளிச்சம் குறைவானவராக இருந்தால், வெளிச்சம் குறைவான்னு சொல்லக்கூட பேதையான்னு சொன்னால் அவங்க சில நேரம் அவங்களுக்கு அறிவு குறைவா இருக்கும். பேதை என்றால் விளக்கம் தெரியாதவர்கள், சில அறிவு குறைந்தவர்களைத்தான் பேதை என்று சொல்றது. அப்ப நாங்கள் ஒருவர் பேதையா இருந்தாலும் அப்ப இவருடைய வசனம் அங்கே அவரை வெளிச்சத்தை கொண்டு வந்துடும். உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, இது சங்கீதக்காரன் சொன்ன சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய வசனம் வெளிச்சத்தை தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் அவருடைய வசனத்தை தான் நாங்கள் சங்கீதிக்க வேண்டும். அந்த வசனம் தான் அந்த பேதைகளையும் உணர்வுள்ளவர்களாக்குது, அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகின்றது. ஆமே. சங்கீதம் 36 அதிகாரம் 9 வசனத்தை பார்த்தோமானால், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம். அப்ப தேவனிடத்துல ஜீவ ஊற்று இருக்கின்றது. அந்த ஜீவ ஊற்றை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் வசனத்துல நிலைத்து நிற்கிற நேரத்துல எங்களுள்ள இருந்து ஜீவ ஊற்று வெளியே வரும். அதாவது ஒருவர் வசனத்துல ஊறி இருந்தால், வசனத்தை தியானித்து வசனத்துல இருந்தால் அவரிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று உருவாகும். என்றால் தேவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று உருவாயிற்று என்றால் அவர் தான் வசனமா இருந்தவர். அதே மாதிரி நாங்களும் வசனத்தை பெறுற நேரத்துல எங்களிடமிருந்து ஒரு ஜீவ ஊற்று வெளிவரும். அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆமே. நாங்கள் மற்றவர்களை வெளிச்சத்தை கொண்டு வாழ்றதுக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஆமே. அதே மாதிரி இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். யோவான் 17:22 சொல்லுகின்றது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கும் கொடுத்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை எல்லாருக்கும் தந்துட்டார். இப்ப நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருந்தார்கள். பிதாதான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன் முதல். அப்ப அவர்கள் ஒன்றாயிருந்தது மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்களும் ஒன்றாயிருக்கின்றோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகின்றேன். அப்ப அதுல நாங்கள் இன்னொருவருக்கு ப்ரே பண்ணக்குள்ள மற்றவர்களும் நலமா இருக்கணும் நாங்கள் ப்ரே பண்றோம் எல்லாம். அதே மாதிரி உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகின்றேன். நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்ட வேணும். ஆமே.
அது அப்படி செய்கிற வழியில மற்றவர்களும் வெளிச்சத்துக்குள்ள வருவார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு ப்ரே பண்ண வேணும். ஏன் நாங்கள் ப்ரே பண்றோம்? பிரச்சனைகளை விட்டு வெளியில வாரத்துக்கு, பிரச்சனைகளை இல்லாமல் செய்கிறதுக்கு. அப்ப நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேணும். என்றால் மற்றவர்களை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நாங்க எல்லாவற்றையும் பெற்றுட்டோம், சகலதும் எங்களுடையதே என்று அங்கே தேவன் சொல்லிவிட்டார். அப்ப நாங்கள் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியையும் தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கின்றது? பரலோகத்தில் இருக்கின்றது. தேவனுடைய ராஜ்யம்தான் வசனங்களாக இருக்கின்றன. அப்ப நாங்கள் வசனங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வசனங்கள் எடுத்து அதையும் நாங்கள் தியானிக்க வேண்டும். தியானிக்கிற வேளையில நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். ஏன்னா வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. நாங்கள் பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் இருக்கிறான்னு நாங்கள் சொன்னாலும் அது அந்த அந்த பரலோகம் என்ற அந்த ராஜ்யம் அது வசனத்தை உடைய ராஜ்யம். வசனம்தான் அந்த ராஜ்யம். அப்ப நாங்கள் வசனத்தை நாங்கள் தேடுவோம். வசனத்தை தேடுற நேரத்தில் தான் நாங்கள் நாங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்படுகின்றோம். இப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்துவ நாங்கள் காண இல்லை, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் வந்தார், இருந்தார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அதாவது நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் ஆனால் காண இல்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்தது எங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கின்றதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்றும் தெரியும். அப்ப நாங்கள் என்னத்தை தேட வேண்டும் என்றால் நாங்கள் வசனத்தை தான் தேட வேண்டும். என் தேவனே சாரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி என்றது என்ன? அவருடைய நீதி எங்க இருக்கின்றது? வசனத்துக்குள்ளா இருக்கின்றது. அவருடைய சத்தியம் வசனம்தான். அப்ப நாங்கள் வசனத்தை தேடினால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் போயிடலாம். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் எங்களுக்கு சகலதும் எங்களுடைய சொல்லப்பட்டிருக்கிறபடியால் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லுகின்றது. ஆமென். மற்றது இன்னும் 2 வசனங்களை பார்ப்போம். மற்றது நாங்கள் விசுவாசத்தை கைவிடக்கூடாது. விசுவாசம்தான் எங்களுக்கு. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் நீதிமானாக இருக்கிறாது. நாங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறால் நாங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். விசுவாசம் என்பது என்ன? நாங்கள் விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்ப நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், கிறிஸ்துவை வார்த்தையை விசுவாசிக்கின்றோம், கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம், தேவனை விசுவாசிக்கின்றோம். என்றால் தேவன் இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும், வார்த்தை இருக்கின்றது எங்களுக்கும் தெரியும். அப்ப நாங்கள் இந்த மூன்றையும் விசுவாசித்தால் நாங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம். விசுவாசம் கேள்வியால வரும். நாங்கள் கேட்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க எங்களுக்கு விசுவாசம் கூடும். இப்ப நாங்கள் 2 காரியங்களுக்காக நாங்கள் விசுவாசிப்போம். ஒன்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் தேவனை பிரியப்படுத்த இயலாது. அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கின்றோம், தேவனோடு இருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை அவர் பரிசுத்தமாக்கி அவரோடு வைத்திருக்க சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தான் எல்லாம் உண்மையாக இருக்கும். அப்ப நாங்கள் விசுவாசிக்கிறதால் நாங்கள் தேவனை பிரியப்படுத்தலாம். ஆமென். மற்றது நாங்கள் பிழைக்கணும் என்றாலும் நாங்கள் விசுவாசிக்கணும். நாங்கள் பிழைக்கணும் என்றால் என்ன? எங்களுக்கு பிழையான காரியங்கள் நடக்கக்கூடாது, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கணும் என்றால் நாங்கள் விசுவாசிக்கணும். நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே எழுதியிருக்கின்றது. எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிடாது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப நாங்கள் விசுவாசித்தால் தான் நாங்கள் பிழைக்கலாம். விசுவாசிக்காமல் இருந்தால் நாங்கள் பிழைக்க இயலாது. ஏனென்றால் முதல் நான் சொன்னேன், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆவியில இருக்கணும்னா நாங்கள் விசுவாசிக்கணும், வார்த்தை இருக்கணும். ஆமென். அப்ப நாங்கள் வார்த்தையில நிறைந்து விசுவாசிக்கிற நேரத்துல நாங்கள் நல்லா வாழலாம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 17:20 பார்த்தோமானால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கடுகு விதையாளோ விசுவாசம் இருந்தால்
நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இயேசு கிறிஸ்து சில வசனங்கள்ல மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுவார். அப்ப சில நேரத்துல மாம்சத்துல இருக்கிறவர்களுக்கு இது ஒன்றுமே விளங்காது. ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கும் சில நேரம் விசுவாசம் குறைவா இருக்கலாம், சில நேரம் சொல்ற காரியங்களை நம்பாமல் இருக்கலாம். அதுக்காகத்தான் அவர் சொன்னால் அடிக்கடி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்ப நாங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் உண்மையாகவே நம்புகின்றோம் இப்பொழுது. அப்ப நம்புற நேரத்துல எங்களுக்கு அதால நன்மை கிடைக்கின்றது. இப்ப இந்த வசனத்தின்படி கடுகு விதையோட விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, அப்ப விசுவாசம் சிறிதா இருந்தாலும் பெரியொரு மலையை பார்த்து நாங்கள் இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போமன்னு நாங்கள் சொல்லி இருக்கின்றார். அப்ப அதே மாதிரி மார்க்கு 11:23 அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்திலே விழுந்து தன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எவனாகிலும் யாராவும் இருக்கலாம், அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பாஸ்டரா இருக்கணும் மட்டும் இல்லை, இப்பதான் ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாகவும் இருக்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை பார்த்து, இந்த மலை சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்திலே விழுந்து தன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கெனத் கேகன் அடிக்கடி இதை சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்த வசனத்தாலான் திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. அப்ப நாங்களும் அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். மார்க்கு 11:23 அப்படி சில வசனங்கள் இருக்கின்றன. அப்புறம் அந்த வசனங்களை எடுத்து நாங்கள் சொல்ல வேண்டும், ஒரு பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி மத்தேயு 17:20 அதை பார்த்து நாங்கள் கதைக்க வேண்டும். கதைக்கிற வேளையில அது மேனிஃபெஸ்ட் பண்ணப்படும். திரும்பவும் நாங்கள் அதை கதைக்கிற நேரத்துல அது அங்கே கிரியை செய்யும். ஆமே. ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவ ஆவி என்றால் என்ன? நாங்கள் விசுவாசிக்கின்றோம், வார்த்தையில வளர்கின்றோம், ப்ரே பண்ணுகின்றோம், இப்படிலாம் செய்யறதுதான் ஆவி. அது ஆவியின் கிரியைகளை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் மாம்சத்தின் கிரியைகள் செய்யாம ஆவியின் கிரியைகளை செய்கின்றோம். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நாங்கள் அதை செய்ய 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 அது எங்களில் வாசமா இருக்கு. நாங்கள் வசனங்களை வாசிக்க 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 அந்த வசனம் எங்களுக்குள்ள இருக்கின்றது, எங்களோட வாசமா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ப்ரே பண்றோம், அதே மாதிரி ஊழியம் செய்கின்றோம், நாங்கள் சேர்ச்சில் இணைகின்றோம். இதுகள் தான் அந்த ஆவி. இந்த ஆவியின் காரியங்களை நாங்கள் செய்கிற வேளையில எங்களுக்கு மாம்சத்துக்கு உட்பட்டவளா இருக்க மாட்டோம். ஏன்னா மாம்ச சிந்தை மாதிரி நாங்கள் அதை விட்டுறோம். இப்போ நாங்கள் மாம்சத்துல நாங்கள் ஒருபோதுமே நினைக்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது. ஆமே. அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தால் நாங்கள் தேவனுடையவன் அல்ல என்றுதான் இருக்கணும். நாங்கள் அவருடைய காரியங்கள், அதாவது நாங்கள் வார்த்தையில வளர்கின்றோம், ஊழியம் செய்கின்றோம், பேசுகின்றோம், மற்றவர்களுக்கு ஜெபிக்கின்றோம், இதுகளை செய்கிற வேளையில நாங்கள் அவருடையவனாய் இருக்கின்றோம், அவருடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கின்றோம். ஆமேன். ரோமர் 8:6 பார்த்தோமானால், ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானவுமா. ஆமேன். அப்ப எங்களோட வாயிலிருந்து வார ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய வார்த்தைகளாய் இருக்கணும், மாம்சத்துக்குரிய வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சிந்தை தான் வெளியிலிருந்து வரும். உங்களோட வாயால் வாரது உங்களோட உள்ளுக்குள்ள சிந்தை. அப்ப மாம்ச சிந்தை மரணம். அப்ப நாங்கள் ஒரு காரியத்தையும் மாம்சத்துல சிந்திக்க கூடாது. மாம்சம்னு சொல்லக்குள்ள வெளியில பார்க்கக்குள்ள இச்சை உள்ள காரியங்களை யோசிக்கிறது, அப்படியான காரியங்களை யோசிக்கிற நேரத்தில் உங்களோட இதயத்தில் அது தங்கி இருக்கின்றது. அது வெளியிலையும் கதைக்குள்ளேயும் வெளியாலையும் வரலாம். அப்ப அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யாம ஆவிக்குரிய காரியங்கள் தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் தான் நாங்கள் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், கதைக்க வேண்டும். நாங்கள் இப்ப இந்த சபையில் இணைந்து நாங்கள் அதைத்தான் செய்கின்றோம் அல்ல. நாங்கள் ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கோம். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்ப எங்களுக்கு சமாதானத்தாரத்துக்கும் நல்ல ஒரு ஜீவனை தாரத்துக்கும் எங்களுக்குரிய ஆவிதான் இருக்க வேண்டும். ஆமே. அதே மாதிரி எங்களோட வார்த்தையில நாங்க சொல்ற வார்த்தையில இப்போ
என்ன சொல்றது, மரணமும் ஜீவனும் வந்து உங்களுடைய நாவில் அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்ப எங்களுடைய நாவில வந்து அதிகாரம் இருக்கின்றது. நாங்க சொல்றது நடக்கும். அதிகாரம்னு சொல்லக்குள்ள நாங்க சொல்றது நடக்கும். ஒரு அதிகாரம் உள்ள ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் எடுத்து கொண்டோம்னா அவர் பார்லிமெண்ட்ல வந்து அவர் சொல்ற காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் அதிகாரத்தோடு நாங்க சொல்லக்குள்ள அது நடக்கும். அப்ப நாங்கள் எங்களுடைய வாயில வார வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து அதிகாரத்தோட வந்து நாங்கள் வார்த்தையில வச்சு சொல்ற நேரத்துல அது எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், எங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், மரணத்திலிருந்து விடுவிக்கும். ஆமீன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோமானால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அப்ப கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், திரும்பவும் அந்த ஆவிதான் அங்கே வருகின்றது இல்ல. அப்ப அந்த ஆவிதான் எங்களுக்கு ஜீவனை தரும். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிட்டு. அப்ப நாங்கள் வேலை செய்கிற வேலையில நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதனுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை தியானித்து பார வேளையில வந்து எங்களுக்கு வந்து அந்த மரணம் பாவம் இல்லாமல் போகுது. நாங்கள் திரும்ப வார்த்தையில் இருக்கக்குள்ள எங்களுக்கு அந்த மரணமான காரியங்கள் மரணத்துக்குரிய காரியங்கள் வராது, வருத்தங்கள் வராது. நாங்கள் வருத்தம் வந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வருத்தம் இல்லாமல் போயிடும். அப்ப எங்களுக்கு ஜீவனுக்குரிய காரியங்கள் தான் அங்கே வரும். ஒரு சுகம் இல்லாமல் வந்து சுகம் வருது என்றால் அங்கே மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வாரம். அப்ப அந்த நாங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற நேரத்துல அது நடக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள். நாங்கள் முதலும் பார்த்தோம், நாங்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விரும்பி ரசித்து அதில் நிலைத்திருந்தால் நாங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்க இயலாது. ஆட்டோமேட்டிக்காவே நாங்கள் மாம்சத்தில் போய் நாங்கள் அழிந்து போய் விடுவோம். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்புகின்றோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கின்றோம், வாசிக்கின்றோம், பிரசங்கிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். அப்ப நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிற்கின்றோம். அதால நாங்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கின்றோம். ஆமேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கின்றது, நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறதால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாங்கள் பிழைத்தது வந்து ஆவியால, வார்த்தையால, நாங்கள் விசுவாசத்தால நாங்கள் பிழைத்திருக்கின்றோம். அப்ப அப்படி இருக்கிறபடி நாங்கள் பிழைத்ததால வந்து தொடர்ந்து நாங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேணும். நாங்கள் ஆவி ஒரு நாளைக்கு விசுவாசிக்கிறது, அடுத்த நாளைக்கு விசுவாசியாமல் மாம்சத்துக்குரிய காரியங்கள் செய்தோமானால் எங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. நாங்கள் கண்டினியூஸா அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் பைபிள் வாசிக்கணும், காலையிலையும் மாலையிலையும் பைபிள் வாசிக்கணும், ப்ரே பண்ணணும். அப்ப நாங்கள் அதை கண்டினியூஸா செய்கிற வேளையில தான் எங்களுக்கு வந்து அந்த ஆவியால நாங்கள் பிழைத்திருக்கலாம். இல்லாட்டால் நாங்கள் பிழைக்க இயலாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச சிந்தையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாங்க தொடர்ந்து ஆவியில இருந்தா எங்களுக்கு அந்த மாம்ச சிந்தை வராது. நாங்க ஆவியின் காரியங்களை நினைக்காமல் விட்டோமானால் எங்களுக்கு மாம்ச சிந்தை தான் வரும். நாங்கள் வெளியில உலகத்தை பார்க்குற நேரத்துல உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நியூஸ்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மாம்ச சிந்தையை தான் கொண்டு வரும். நாங்கள் அதுகளை குறைத்து நாங்கள் அதுகளை பார்க்கக்கூடாது. நாங்கள் சில காரியங்களை பார்க்கவே கூடாது. அப்ப நாங்கள் வந்து வார்த்தையில நிலைத்திருந்து ஜெயித்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து எங்களுக்கு மாம்ச சிந்தை வராது. அப்ப அதால வந்து நாங்கள் மாம்ச சிந்தையை நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆமேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தோமானால், தேவன் ஆவியா இருக்கின்றால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமேன். இதைத்தான் சங்கீதக்காரன் அங்கே சொல்லியிருந்தான். அவன் தான் பாடுற நேரம் எல்லாம் வந்து ஆவியோடு தான் பாடுறது. அப்ப நாங்களும் வந்து என்னத்தை செய்தாலும் ஆவியோடும் செய்ய வேண்டும். தேவன் ஆவியா இருக்கின்றார், அவரை தொழுது கொள்ளுகிறோம் யாவரும் அவர் வந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கின்றது. நாங்கள் ஜெபிக்கிற வேளையில நாங்கள் அந்நிய பாசையில கழிச்சு கொண்டு ஜெபிக்க வேணும். அப்படியே செய்கிற வேளையில வந்து எங்களோட ஆவிதான் அங்கே தேவனோடு
சம்பாஷணை செய்கின்றது. அப்போ நாங்கள் வந்து மற்ற காரியங்களை சிந்திக்க மாட்டோம். இல்லை எங்களை வாயால் வர வார்த்தைகள், நாங்கள் எங்களை நினைவில் வர வார்த்தையில் நாங்கள் ஜெபித்தோமானால் அது வந்து சிநேரம் வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களாகவும் இருக்கலாம். நாங்கள் அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் டங்கில் ஜெபிக்கிறது, நாங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களை ஆவிதான் விண்ணப்பம் பண்ணுன்றது. அப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கே தெரியாது என்ன உண்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று. என்றால் தேவனுக்கும் அந்த ஆவிக்கும் தான் தெரியும். ஏன்றால் தேவனுடைய ஆவிதான் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்றது அந்நிய பாஷையில். இப்போ அந்த நேரத்தில் வந்து உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் அங்கே விண்ணப்பத்தில் வைக்கப்படும். ஆமீன். 1 கொரிந்தியர் 14:15 சொல்லுகின்றது, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப நாங்கள் முதலும் பார்த்தோம், நாங்கள் வந்து என்னத்தை செய்தாலும் ஆவியோடு தான் செய்ய வேண்டும். நாங்கள் என்ன ஆவியில நடக்கின்றோம். நாங்கள் என்னுடைய பிள்ளையா இருந்தால் நாங்கள் ஆவியில நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் என்னுடைய பிள்ளை இல்லை. அப்ப நாங்கள் என்னத்தை செய்தாலும் நாங்கள் ஆவியோடு தான் செய்ய வேணும். விண்ணப்பம் பண்ணுறதாலும் ஆவியோடு தான் செய்ய வேணும். நாங்கள் ஜெபிக்கிறதாலும் என்னத்தை செய்தாலும் பாடுறதாலும் நாங்கள் ஆவியோடு தான் செய்யணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதாலும் ஆவியோடு தான் செய்யணும். நாங்கள் உண்மையாகவே ஆவியானவர் தான் உங்களை நடத்துகிறா இருந்தால் வந்து உங்களுடைய பிரசங்கம் நல்லா இருக்கும். அது ஆவியோடு ஒத்து போகிறதா இருக்கும். ஆவியால அந்த பிரசங்கம் வரதா இருக்கணும். ஆமீன். அப்ப நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், வெளிச்சத்தை பற்றி பார்த்தோம். இதனுடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கின்றது. அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கபடியால் எங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கின்றது. அதால வந்து எங்களோட பாதையில ஒருபோதும் இருள் வராது. அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள் வந்து வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கின்றது பார்த்தோம். அப்ப நாங்கள் அவருடைய வார்த்தையில் இருந்தால் நாங்கள் எங்க போனாலும் வந்து எங்களுக்கு வெளிச்சம்தான் இருக்கும். ஆமீன். அதே மாதிரி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் பார்த்தோம். அநேகமான வார்த்தைகளை பார்த்தோம். மற்றது இப்பொழுது பார்த்தோம், நாங்கள் என்னத்தை செய்தாலும் ஆவியோடு செய்யணும் பார்த்தோம். நாங்கள் ஆவியில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.